கைஸ் வெல்கம் டு சிஎம்ஏ தமிழ். இன்றைக்கி நீங்கள் வந்து லா அண்ட் எத்திக்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னால் அது வந்து இது மட்டும் படிங்கன்னு நான் சொல்ல வரல. பட் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு 30 to 35 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஓகேவா? அந்த 30 to 35 கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 மார்க்கும் கவர் பண்ண மாதிரி இருக்கும், புக் பேக்கும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா இது நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிக்கும் போதே உங்களுக்கு வந்து அந்த 1 மார்க் செஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரிய வந்துடும். ஸோ அதனாலே நான் வந்து முதல்ல இந்த 30 கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி தோன்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது பண்ணுங்கள். ஆனால் இந்த 30 கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து புக் பேக் இந்த சிஎம்ஐ நம்மளுக்கு வந்து லா அண்ட் எத்திக்ஸ் புக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பின்னாடி வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் இது இருக்கும். அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த 30 கொஸ்டின்ஸ் கரெக்டாக இது பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஆனால் இந்த 30 கொஸ்டின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான். எது வந்து ஸ்கிப் பண்ண முடியாத ஒரு கொஸ்டின்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் மொத்தமாக 5 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஓகேவா? பேஜ் நம்பர் 7, பேஜ் நம்பர் 12 ஒன்று, அப்புறம் அது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டிமினிட்டி அண்ட் கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி, அப்புறம் வாட் இஸ் கான்ட்ராக்ட் அண்ட் லீகல் ஆஃப் கான்ட்ராக்ட், அப்புறம் மோட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏஜென்சின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த 6 கொஸ்டின்ஸில் நீங்கள் வந்து எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ வாட் இஸ் ஃப்ளோ ஆஃப் கன்சர்ன்னா அதுலேயே உங்களுக்கு கோவர்சன் எல்லாமே வந்துடும். அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், மிஸ்ரெப்ரசன்டேஷன், ஃப்ராடு, மிஸ்டேக்கு அதெல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து மோட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் அந்த டேபிள் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 6 to அடுத்த 10 கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு 5 வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், செகண்ட் 5 வந்து இது சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் அட் 1930. ஸோ சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் அட் 1930 என்னென்ன கொஸ்டின்ஸ் வருதுன்னு பாருங்கள். கண்டிஷன் அண்ட் வாரண்டி, கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு செல், ஆப்ஷன் ஆஃப் சேல், பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல், அதுக்கப்புறம் ரைட்ஸ் ஆஃப் அன்பெய்ட் செல்லர். நான் உங்களுக்கு இல்லை இந்த 5 கொஸ்டின்ஸும் வந்து இது உங்களுக்கு பேஜ் நம்பரும் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ அதில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வாட் இஸ் ஆக்குபயர், வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் சர்டிஃபைட் சர்ஜன், வாட் இஸ் ஹெல்த் சேஃப்டி அண்ட் வெல்ஃபேர் ஃபெசிலிட்டிஸ். இது வந்து உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 வரும். ஸோ இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 வந்து ஆக்குபயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டியூட்டிஸ் ஆஃப் சர்டிஃபைட் சர்ஜன் வந்து கேட்காத கொஸ்டினே இல்லை, கேட்காத கொஸ்டின் பேப்பரே இல்லை. ஸோ நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் நீங்கள் இந்த டியூட்டிஸ் ஆஃப் சர்டிஃபைட் சர்ஜன்ற கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹெல்த் சேஃப்டி அண்ட் வெல்ஃபேர் ஃபெசிலிட்டிஸ். ஹெல்த் சேஃப்டி அண்ட் வெல்ஃபேர் ஃபெசிலிட்டிஸ்னால் அந்த ஃபேக்ட்ரிஸில் வந்து உங்களுக்கு இந்த இது எம்ப்ளாயிஸை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, எப்படி கவனிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சேஃப்டி இதெல்லாம் கரெக்டாக இது பண்ணுறாங்களா, அவங்களோட அசட்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட பில்டிங்ஸ், கார்ஸ், மிஷினரிஸ்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்றது தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வரும். அதுக்கப்புறம் வாட் ஆர் த பவர்ஸ் ஆஃப் இன்ஸ்பெக்டர்ஸ். இது வந்து உங்களுக்கு வந்து வேஜஸ் ஆட் 1948 இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் பவர்ஸ் ஆஃப் அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட். இது ஒரு 8 லைன் தான் இருக்கும், 263 இருக்கும் பேஜ் நம்பரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் அந்த பவர்ஸ் ஆஃப் அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதான் இது முதல்ல 16 கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு 16 கொஸ்டின்ஸ் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பென்ஷன் ஃபண்ட். பென்ஷன் ஃபண்ட் வந்து உங்களுக்கு இதில் வந்துடும், பென்ஷன் ஃபண்ட் அண்ட் ரெகுலேட்டரி ஆக்ட் அதில் வந்துடும், 2013 அதில் வந்துடும். அதுக்கப்புறம் அதே கொஸ்டின்ஸ் தான். நேஷனல் பென்ஷன் ஃபண்ட், சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி. இது மூணுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது நான் உங்களுக்கு கொஸ்டின் மேப்லேயே நீங்கள் வந்து பின்னாடி போய் பார்க்கலாம் நான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏன் சொல்கிறேன் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து இஷ்யூ ஆஃப் போனஸ் ஷேர்ஸ், இஷ்யூ ஆஃப் ஸ்வீட் ஈக்விட்டி ஷேர்ஸ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்துடும். அதாவது இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சாப்டர் இருக்கும். அதில் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. அது நான் சொல்கிறேன் லைனா. இஷ்யூ ஆஃப் ஸ்வீட் ஈக்விட்டி ஷேர்ஸ், இஷ்யூ ஆஃப் போனஸ் ஷேர்ஸ் நிறைய வந்துடும். அதுக்கப்புறம் ஷிஃப்டிங் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் எழுத மறந்துட்டேன். இதில் ஷிஃப்டிங் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு வரும். ஒரு ஸ்டேட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திரா டு தமிழ்நாடுன்றது ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட். பட் தமிழ்நாடு டு பாண்டிச்சேரின்றது ஒன் ஸ்டேட் டு உங்களுக்கு அனதர் யூனியன் டெரிட்டரியாக வரும். ஏன்னா யூனியன் டெரிட்டரிஸ் இப்போ இந்தியாவில் வந்து எப்படின்னா 29 ஸ்டேட்ஸ் அண்ட் 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குல்ல, அந்த 7 யூனியன் டெரிட்டரிஸ் உங்களுக்கு ஒரு கம்பெனி ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கும், அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வாட் இஸ் ஓபிசி. ஓபிசினா எதுவுமே இல்லைங்க, 1% கம்பெனி. அப்புறம் அந்த கன்வர்ஷன் ஆஃப் ஓபிசி டு பிரைவேட் கம்பெனி, அதாவது 1% கம்பெனிலேருந்து பிரைவேட் கம்பெனிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும். ஏன்னா 1% கம்பெனின்றது உங்களுக்கு வந்து சொல்லப்போனால் உங்களுக்கே தெரியும், இட் இஸ் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதான் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்பாங்க. ஸோ ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க ஃபில்லப்ஸில். அது வந்து எனக்கு தெரிஞ்சு இம்பார்ட்டன்ட் தான். மொத்தமாகவே 4 லைன்ஸ் தான் இருக்கும். ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ் ஒரு 4 லைன்ஸ், செல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் ஒரு 4 லைன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டேரக்டர்ஸ் ஃபுல் லெசன்ஸ் படிச்சு தான் ஆகணும். ஏன்னா டைப்ஸ் ஆஃப் டேரக்டர்ஸ், வெக்கேஷன், ரிமூவல் ஆஃப் டேரக்டர்ஸ், ரிசைனிங் டேரக்டர், அப்புறம் வெக்கேஷன் ஆஃப் டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், டின்னு. அது இல்லைனா நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து டேரக்டராகவே சேர முடியாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, சும்மா புரிஞ்சுக்கிட்டால் போதும் அது. அதுக்கப்புறம் எத்திக்ஸ் வந்து ஃபுல் ரிவிஷன், அதாவது ஸ்டடி ஈச் அண்ட் எவ்ரிலையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து 1 மார்க் நிறைய கேட்பாங்க. சூஸில் 2 வரும், ஃபில்லப்ஸில் வரும், மேட்ச் எல்லாமே வரும். உங்களுக்கு அந்த 1 மார்க் இதில் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாகிடும். ஸோ அதுக்கப்புறம் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்டு,
செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கம்பெனி செட் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 to 30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்பெனி செட் தான். ஸோ கம்பெனி செட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் லெசனில் வந்து இந்தியன் கான்ட்ராக்டில் ஒரு 2 கொஸ்டின் விட்டுருப்பேன். அதாவது 27, 28 2 கொஸ்டினுமே வந்து இது இந்தியன் கான்ட்ராக்ட், குவாசி கான்ட்ராக்ட் அண்ட் கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட். ஸோ இது நீங்கள் ரெண்டுமே பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்கஸ் அக்ரிமெண்ட் வித்தவுட் கன்சிடரேஷன். அக்ரிமெண்ட் வித்தவுட் கன்சிடரேஷனாக உள்ள இல்லைங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் இது ஒரு எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் ஆனால் அவங்க வந்து இதை வந்து அவங்க அக்ரிமெண்ட் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து வேலிட் தான். இப்போ இருக்கிற 2013 ஆக்ட் பிரகாரம் இது வந்து அக்ரிமெண்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் வந்து லீகல் தான், இல்லீகல் இல்லை. ஸோ இந்த 30 கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து வேறு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பட் ஆனால் இந்த 30 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நான் சொல்கிறேன், நீங்கள் நம்மளால கூட நீங்கள் வந்து புக் பேக்கில் போய் பார்த்துலாம். ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பற்றி கொஞ்சம் பண்ணலான்ட்டு இருக்கேன். பை.